சாரி, என்னால தான் நீ இங்க படுக்க வேண்டியதா போச்சுல. பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் மச்சான். டே அண்ட் நைட் டெய்லி 7-8 நாள் கண்டினியூஸா ஒரு டெய்லி பழக்க வழக்கம் மாதிரி போயிட்டு இருக்குடா. எதிரில் டிவி, அது சும்மா ஓடிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கல கேள்றா. என்னால தான் நீ இங்க படுக்க வேண்டியதா போச்சுல. சச்சா 5 வருஷமா இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன். காலைல அப்பா வந்து எழுப்புவாரு, 2-3 நேரம் அப்பா அம்மா ரூம்ல படுத்து தூங்கி எழுந்திரிச்சிடும். கேர்ள்ஸ்ல அவங்களுக்கும் கொஞ்சம் பிரைவசி தேவை, எனக்கும். நோ ப்ராப்ளம், ஒன்னாலலாம் இல்லை. நல்லா இருக்கும்ல 2 தங்கச்சிங்க வீட்டுல. செம்ம டார்ச்சர். சில நேரங்கள்ல நல்லா இருக்கும், இப்போ மாதிரி. எங்க வீட்டுல நான் மட்டும்தான், அப்பா அம்மா நான். ஆனா அது செம்ம போர் சத்தியமா. மைத்ரே உன்னை பத்தி நிறைய பேசுவா காலேஜ்ல. நல்லதாவா சொன்னா? யா ஓ, ஏன்னா சூப்பர் கூல், வெரி ப்ரொடெக்டிவ், ரொம்ப சில்ட் அவுட் அது இதுன்னு சொல்லுவா. உன்னோட சுகன்யா கதை கூட எனக்கு தெரியும். அவளோட அந்த ஃபேமஸ் டயலாக், நான் உன்னை மறுபடியும் லவ் பண்றதை விட நீ என்ன மறக்கிறது ஈஸி அப்படின்னா சொன்னா மைத்ரி எல்லாருக்கும் தெரியும். என் கதை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. படிச்சதெல்லாம் இங்கே தான், சர்ச் பார்க். ஸ்கூல் முடிச்சோடனே அப்பா அம்மா திரும்பி கோலாப்பூருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி அங்கே போயிட்டோம். இன்ஜினியரிங் 4 வருஷம். அப்பா பரவாயில்ல, உடனே வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு MBA கோர்ஸ் அப்படியே இங்கேயே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கேன். சும்மா பேசிக்காக வெட்டி நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்பப்போ மைத்ரேயும் கூட. நல்ல வேலை. செம்ம கெமிஸ்ட்ரி. சுற்றி ஒரு அனல், ஆனால் ஒரு நல்ல அனல். ஆனால் அது எனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியுதுன்னு தான் தெரியல. ஆமாண்டா, நாங்களும் நடிச்சோம். ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோயின் பக்கத்துல எங்க 2 பேரையும் ஃப்ரேம் பண்ணிக்க சொல்லிட்டாரு. லைக் பேக்ரவுண்ட்ல நிக்கிற ஆளுங்க மாதிரி. அசிஸ்டன்ட்ஸ்னா வேலை செய்யறது மட்டும் இல்ல, அப்பப்போ ஃப்ரேம்ல அங்கேயும் இங்கேயும் நிக்க வச்சிடுவாங்க. யாரு ஹீரோயின்? அவளை விட நாங்க 2 பேருமே எவ்வளோ பெட்டர். எவ்வளோ பெட்டர்னு ஒன்னா வேற சேர்த்துக்கிறியா? இப்போடா கொடுமை. உங்க 2 பேருக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிக்கல, எழுதுறதோட சரி. ஐ லைக் டு ரைட், ஐ வாண்ட் பி a ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாங்க 2 பேரும் ரைட்டர் டூ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, ஒரு டைரக்டர் படம் பண்றதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். தட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. இன்னும் 20 நாள் தான் இன்டர்ன்ஷிப். லீலா மைத்ரி தி ரைட்டர் டியூவோ ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஒரு ஆபீஸ் ஒன்று வேணும், நல்ல இடம், கொஞ்சம் சீப்பா இருந்து. உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுடா. முதல்ல உருப்படியா அதை எழுதுங்க, அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம். சரி, எனக்கு செமையா தூக்கம் வருது. ஐம் கோயிங். நீங்க வேணா பேசிட்டு இருங்க. கிளம்பு. எப்போ தூங்கணும்னு சொல்ல, நான் போயிடுறேன். இல்ல இட்ஸ் ஓகே, ஃபைன். நைட் ஆகாதா வராதான்னு இருக்கு மச்சான். புரியுது. This morning is too sweaty. யோசிச்சு பாரு, எப்ப பாரு சுத்தி பசங்க. எனக்கும் உங்களோடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண போர் அடிக்காத மச்சான். It's too insulting guys, I'm leaving. ஏய், வீட்டுக்குள்ள எதுக்கு போறதா இருந்தா வெளில போ. மறுபடியும் இன்சல்ட். So cute. டேய் அவன் சும்மா. அவன் டைம் என்னடா அது? தூங்கிட்டேன். பார்த்தேன். உள்ள போய் படுத்துங்களாம்ல? இல்ல, பசிக்குது. பசிக்குதா? ஆமா, 8 மணிக்கு சாப்பிட்டோம், இப்போ 12 மணி. பசிக்குது. Here you go. Enjoy. Wow, my favorite. Thank you so much. It's okay. மைத்ரி சொன்னால. இல்லையே. நீ சாப்பிடல? இல்லை, இப்போதான் முடித்தேன். ஃபர்தராக படிப்பு இல்லை, அது மட்டும் தெரியும். ஒரு சின்ன ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கே ட்ராவல்? ஆல் ஓவர் த வேர்ல்ட்? நம்ம லெவலுக்குலாம் ஒரு சின்ன ட்ராவல், அதுக்கு தான் சொன்னேன். சவுத் இந்தியா போன வாரமே போயிருக்கணும். என் ஃப்ரெண்டு தெரியும்ல, மகேஷ், கவுத்துட்டான். தனியாக போக வேணாமேன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கும். அதுவும் பைக்கில் இன்னும் நல்லா இருக்கும்.